ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். மது நமக்கு ஹராம். அது எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தெரியும். சில சகோதரர்கள் அதை செய்யறதில்லை, அல்லாஹ் பாதுகாத்த மக்கள். ஆனா அதை செய்யாத சகோதரர்கள் கூட வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு வியாபாரத்துக்காக சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த புகை, தம்மு, புகை, அந்த மாதிரி உள்ள சில விஷயங்களை வியாபாரத்துக்காக பண்றாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, கேட்டா சொல்லுவாங்க நாங்க இதை செய்யல அப்படின்னு. ஆனா அதை வியாபாரத்துக்காக ஒரு டீ கடை வச்சிருக்காங்க, டீ குடிக்க வர்ற மக்கள் அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வியாபாரத்துக்காக பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னா, இப்போ ஷிர்கு, அந்த போட்டோ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு முஸ்லீம் மக்கள் சில கடைகள்ல கூட இன்னைக்கு விற்பனைக்காக வச்சிருக்காங்க எல்லாம். அப்ப அதுவும் தடைதானே. அப்ப இந்த ரெண்டு வியாபார சம்பந்தமான உள்ள நிலைப்பாடு நம்மளுடைய இஸ்லாத்துல எப்படி இருக்கு? இதுக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன தீர்வு சொல்லுது? நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்துங்க அவங்களுடைய கேள்வி, அதாவது மார்க்க அடிப்படையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதை நம்ம பயன்படுத்தவும் கூடாது, அதை விற்பனை செய்யவும் கூடாது என்பதான சட்டம். ஆனால் சில முஸ்லீம்கள் சிகரெட்டு, இது மாதிரியான பொருட்கள், போதைப் பொருட்கள் இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, இந்த உருவப்படங்கள், அரசியல்வாதி படம், சினிமா நடிகர் படம், இதெல்லாம் முஸ்லீம்களே சில பேர் விற்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அது கூடனா இதுவும் கூடும் தானே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு அறிவு வறட்சியினால், அறியாமையினால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மார்க்க அடிப்படையில் தப்பு தான். இது ரொம்ப எளிமையான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கூ பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கரங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம் போடாதீர்கள். நாசத்தின் பக்கம் போடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பது அதனுடைய ஒரு கருத்து. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் உதவாதீர்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அப்படி உதவினீர்களே ஆனால் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ் சாதாரணமாக போகிற போக்கில் விருப்பம் இருந்தால் விட்டுருங்க, விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் சொல்லலை. அவசியம் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம். இப்போது முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள பெரிய பலகீனமே என்னன்னு சொன்னால், மார்க்கத்தினுடைய புரிதலை தனக்கு சாதகமாக வளைப்பது. இதான் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு சட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணுமே ஒழிய நமக்கு தகுந்தாற் போல சட்டத்தை வளைக்கக்கூடாது. இப்போ என்ன செய்வாங்க, சிகரெட்டு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அந்த சிகரெட்டு விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா தேடி வருவாங்க. அந்த அரைகுறை பார்வையின் தேடல் தான் இந்த இதெல்லாம் சொல்கிறது. இது ஃபோட்டோஸு, இது மாதிரி இதெல்லாம் சொல்லுவது. அதாவது ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு எப்படி சரியாக மாறும் சொல்லுங்கள்? ஒரு தவறை சரி என்று நம்புவதற்கு இன்னொரு தவறை துணைக்கு அழைச்சிட்டு வரலாமா? அழைச்சிட்டு வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பதிலுக்கே கேட்கலாம், தமாசா இருக்கும் சொன்னால். ஒருத்தன் என்ன செய்கிறான், மண்டையை உடச்சிட்டாங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கல் விட்டு எரிஞ்சு தலையில் இப்படி ஒரு மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட வந்துக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு பார்த்தவர், எனக்கும் தலையில் கல் விட்டு அடிங்கள அப்படி யாராவது கேட்பாங்களா? ஏன் கேட்குறது இல்லை சொல்லுங்கள்? அது டேஞ்சர், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். புரியுதா இல்லையா? அப்போ மனிதன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தனக்கு தேவையில்லாத விஷயம் என்று எதை புரிகிறானோ அதில் கரெக்டாக இருக்கான். அடுத்த ஆட்களை பார்த்து கெட்டு போகிறது இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ளவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து தூங்குறாரு, அவன் மட்டும் தூங்குறான், நானும் தூங்குவேன் அப்படின்னு யாராவது தூங்கி பார்த்துறீங்களா? இல்லை. ஆனால் வியாபார விஷயத்தில் மட்டும் என்ன செய்வாங்க, அவன் மட்டும் செய்கிறான், நான் செஞ்சா என்ன? இதே முதல்ல தப்பு. அந்த அடிப்படையில் தீமை செய்யவும் கூடாது என்பது மார்க்க சட்டம், தீமையில் உதவியும் செய்யக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் தான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சன்ன சுன்னத்தன் சய்யஅத்தன் ஃபில் இஸ்லாம், யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீய வழிமுறையை கற்றுத்தருகிறாரோ, நல்லா கவனிக்கணும், அழகிய வழிமுறைக்கு அது தனி, தீய வழிமுறையை ஒருவன் கற்றுத்தருகிறான் என்று சொன்னால் ஃபலஹு விஸ்ருஹா, அதனுடைய தண்டனை இவனுக்கு உண்டு. வ விஸ்ரு மன் அமில பிஹா பஅதா, இவரை பார்த்து யாரெல்லாம் அந்த தப்பை செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்கும் இவருக்கு சாரும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நாம ஒரு ஆளுக்கு சிகரெட்டோ மற்ற மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ விற்பனை செய்கிறோம் என்று சொன்னால் ரெண்டு பிரச்சனை அதில் இருக்கிறது. மார்க்க ரீதியா தப்பு,
அவன் கெட்டு போற எல்லா தீமையும் நம்ம தலையில தான் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருவான், வைத்து விடுவான் நாளை மறுமையில. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, உலகத்துல இது நல்லதில்ல தானே. இப்ப சிகரெட் விற்கிறவங்கள்ட்ட நீங்களே கேளுங்க, நான்லாம் கேட்டிருக்கேன். சிகரெட் விற்கிறாங்க, அவங்க சிகரெட் அவங்க கடையில் வாங்கிட்டு கடை முன்னாடி நின்று குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. தள்ளி போய் நின்று குடிங்க அப்படிம்பாங்க. இவர் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவராக இருந்தான்னா பிரச்சனை இல்லை, அவன் குடிச்சா குடிச்சிட்டு போறான்னு விட்டுருவாரு. இவர் சிகரெட் பழக்கம் இல்லை, காசுக்காக ஏதோ எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? பார்த்துருக்கோம், டீ கடைங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே உரமா போய் குடி, கொடுக்குறது இவர் தான், இவாள் தான் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு இங்கே மட்டும் நிற்காத அப்படின்னு அவன் இப்படி கேட்பான். அதே மாதிரி சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, சிகரெட் வியாபாரம் பார்ப்பாங்க அடுத்தவங்களுக்கு. பையன் சிகரெட் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ ஓம் பிள்ளைக்கு ஒரு நியாயம், இன்னொரு ஆள் பிள்ளைக்கு ஒரு நியாயம்ன்ற மாதிரி என்ன செய்கிறது, தவறுதலாக அவர்கள் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ இது மனிதநேய அடிப்படையிலையும் சரி கிடையாது, மார்க் அடிப்படையிலையும் சரி கிடையாது என்பதை புரிஞ்சுக்கங்க. இது கடுமையான தண்டனைக்குரியது. அந்த மனிதன் புகையிலையோ மதுவோ இல்லை வேறு ஏதேனும் போதைப் பொருளோ எதுவோ எதன் மூலம் கெட்டு போகிறானோ அந்த அளவிற்கு மிக மோசமான தண்டனை இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. எனவே இது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இதை மார்க்கத்துல வியாபாரத்திற்காகவோ பழக்கத்திற்காகவோ நட்பிற்காகவோ எதற்காகவோ அனுமதிக்க முடியாது. இது மார்க்கத்துல கடுமையாக தடை செய்யப்பட்டது. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், மீறி செய்தால் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பது அதற்குரிய பதில். சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவுமே வியாபாரம் சம்மந்தமானது தான். இப்போ நம்ம ஃபேன்சி வியாபாரம், கவரிங், இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, அதில் வந்து லாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குருசுடைய அடையாளம் அல்லது ஓம் அப்படின்னு எழுதியிருக்கும். நமக்கு வந்து சிலை தான் மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கும்போது இதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எந்த ஒரு தீமைக்கு, இதை யாருமே வாங்கக்கூடியவங்க யாருமே பூஜை செய்யுதோ அல்லது இதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கணும் போடுறது கிடையாது. மாலையில் ஜஸ்ட் ஒரு அடையாளமாக தான் போடுறாங்க. அதை விற்கக்கூடியவங்களும் சரி வாங்கக்கூடியவங்களும் சரி அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு யாருமே எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்படி இருந்தும் இது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால், எதன் அடிப்படையில்? ரெண்டாவது, இது வந்து வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கும்போது அவங்க வந்து அந்த பொருளை எடுத்து கொடுக்க வேண்டி இருக்கும், அதனால அது வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க, அவங்களுடைய கேள்வி. இப்போ வியாபாரம் சம்மந்தப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது இந்த ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் விற்கிறோம், இந்த டாலர்ஸ் எல்லாம் விற்கும்போது அதில் வந்து சிலையினுடைய படங்கள் இல்லை, ஓம் என்ற அந்த வடிவமைப்போ அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு அடையாளங்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையும் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்று சொல்கிறார்கள். இன்னும் அதிகமாக அந்த மாதிரி பொருட்களை நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய தொழில் செய்வது, ஒரு கடையில் ஒரு லேபராக இருக்கும், கேட்டால் எடுத்து கொடுக்கத்தானே வேணும், இந்த மாதிரி வேலைகளும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, அது எப்படி சரி என்று கேட்கிறார்கள். நல்ல கேள்விதான். பொதுவாக நம்ம புரிய வேண்டும், ஷிர்க் என்பதை பொறுத்தவரை, பிதஅத் என்பதை பொறுத்தவரை அது மட்டும் கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, அதனுடைய கிளைகள் எதுவுமே கூடாது. இப்போ ஷிர்க்கை பொறுத்தவரை, ஷிர்க் என்றால் என்ன? இன்னொரு நபர் இடத்துல போய் துஆ செய்வதோ, இன்னொரு நபர் இடத்துல போய் நம்முடைய தேவைகளை முறையிடுவதோ, இது ஷிர்க்கினுடைய ஒரு பகிரங்கமான தெள்ள தெளிவான ஒரு வழிமுறை. அதை தாண்டி ஷிர்க்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் இருக்கிறது. பல ஷுஅபாக்கள் என்று அரபியில சொல்வார்கள். ஷுஅபத் என்று சொன்னால் கிளை என்று தமிழ்ல பொருள். எல்லா கிளைகளையுமே இஸ்லாமிய மார்க்கம் தடுத்து நிறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்க தாராளமா ஓதி பாருங்க, உங்களுக்கு எதுவரை மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், அதிலே ஷிர்க்கு கலக்காதவரை. ஓதி பார்த்தல் என்பது நம்ம யார் இடத்துல நிவாரணத்தை கேட்டு ஓதி பார்க்கிறோம்? அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்விடத்துல கேட்டு ஓதி பார்த்தாலும் கூட அதுல ஷிர்க்க கலக்காதீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல? அல்லாஹ்ட்ட கேட்டா போதும்னு சொல்லல, ஷிர்க்கினுடைய அந்த கலப்பு இல்லாமல், ஷிர்க்கு கலவாமல் நீங்க செய்யணும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஓம் என்கிற வாசகமோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு, இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பிளஸ் சிம்பிள் போட்டு சிலுவை, அது மாதிரியான சிலுவை கொண்டதோ எதுவோ இருக்கட்டும், அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இதைத்தான் முதல்ல நம்ம பார்க்கணும். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் 100% இணை வைப்புக்காக தான் பயன்படுத்துகிறார்கள். இப்போ நீங்க சொல்றதுலேயே சின்ன திருத்தம் இருக்கிறது. அந்த ஓம் டாலரோ இல்லை சிலுவை டாலரோ
நம்ம ஆளுக்கு அந்த மக்கா மதீனா போடுவான் பாருங்க, இந்த மாதிரி இதுவும் எடுத்துக்கங்க. இதை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கவங்க சும்மாவா போடுறாங்க? இல்லை, டாலரில் அதை வந்து சின்ன சிம்பிளாக வச்சு போடுறாங்கன்னு சொன்னால், ஓம் போடக்கூடியவங்க இது நல்லது. எப்படி மந்திரமாக சொல்கிறாங்கல்லங்க, வாயில் ஓம் ஓம்னு சொல்கிறான் பாருங்களேன், அந்த மாதிரி சொல்கிறத கழுத்தில் போட்டுக்கிட்டா நமக்கு வந்து இது நல்லது என்று நினைத்து தான் அவர்கள் செய்கிறார்கள். புனிதம் இல்லாமல் என்ன செய்யலை, ஆன்மீகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்கலை. அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? இந்த கருங்காலி மாலைன்னு புதுசாக என்ன செய்கிறான், தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டு இருக்கான். கருங்காலினா ஒன்றும் கிடையாது, அதாவது இந்த கருன்னு நல்லா பிளாக்காக இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. இந்த சினிமாக்காரங்களையெல்லாம் குறி வச்சு இப்போ அது வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் 5 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. இந்த மாலையை போய்கிட்டு பல லட்சத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். கேட்டால் அதுக்கு நீங்கள் இந்த நாப்டால் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பாருங்கள், அதில் நான் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டேன். பார்த்தா சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதில் போடுறாங்க, இந்த மாலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் தண்ணீரில் ஊற வைத்து கட்டையை செதுக்கி அப்படி இப்படி அப்படின்னு கொண்டு வந்து அவன் போடுற பில்டப்பை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லாததை பயங்கரமாக என்ன செய்கிறான், பூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியகாரத்தனத்தில் விழுந்து தான் என்ன செய்கிறாங்க இந்த சினிமா நடிகர்கள், அரசியல்வாதி, பெரிய பெரிய கார்பரேட் இருக்கான்ல. கார்பரேட்னா நமக்கு மத்தியில் இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் நான் சொல்லலை, 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கான் பாருங்களேன். அந்த மாதிரி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்களை குறிவைத்து தான் இந்த ஆன்மீக வியாபாரம் வந்து நடத்தப்படுகிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி தான் இந்த ஓம் போட்டிருக்கட்டும், வேற என்ன சிலுவை போட்டிருக்கட்டும், மக்கா மதீனா படம், ஆயத்துல் குர்சி, இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு கேட்டால் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்க்காகத்தான் செய்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கையை இவர்கள் பணமாக மாற்றுகிறார்கள், இதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஆன்மீகம் கலந்தது தான் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எதை இணை வைப்புன்னு நினைக்கக்கூடாதுன்னா, சாமி படமோ உருவமோ அது மட்டும்தான் இணை வைப்பு, அப்படி அல்ல. அதுவும் இணை வைப்பு தான். அதை கடந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு பாருங்களேன், இதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளத்தான் வேணும் ஒன்று. ஆனால் வியாபார ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தவிர்த்து கொள்வது ரொம்ப சிக்கல். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது கஷ்டம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும். அத்துன்யா சிஜ்னுல் மூமீன், இந்த துன்யா என்பது மூமீன்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலைனா என்னதுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. இப்போ ஒரு பிரிசனர்ஸ் இருக்கான், ஜெயில் கைதி இருக்கான், ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்னு வச்சுருக்கான்னு வைங்க உதாரணத்துக்கு. ஏன் அவன் கலர் சட்டை போட்டால் போட முடியாதா, கீழே விழுந்துருமா? போடலாம். ஏன் போட முடியாது? உரிமை மறுக்கப்படுது, புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் விற்க முடியுமா முடியாதா என்று கேட்டால் விற்க முடியும், மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அதை பயந்து கொள்ள வேண்டும். அதை மீறி நாம் வந்து நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக அதை விற்பனை செய்தால் பரக்கத்தை கெடுத்து விடும். அல்லாஹுடைய தூதர் அப்படி தானே சொல்லி காட்டுறாங்க, ஒமன் அகத பி இஷ்ராஃபி நப்சின், யார் ஒருவன் பேராசையோடு பொருளாதாரத்தை அணுகுகிறானோ லம் யு பாரக் லஹு ஃபீஹி, அதில் அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது. பரக்கத் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் ஒருவர் பேராசையோடு பொருளாதாரத்தை அணுகுகிறாரோ லம் யு பாரக் லஹு ஃபீஹி, அவருக்கு அதிலே பரக்கத் செய்யப்படாது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், கல்லதி யகுல் வலா யஷ்பா, அவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனை போல. நல்லா சாப்பிட்றான், சாப்பிட்டு இன்னும் ஒரு தட்டு சாப்பாடு தாங்களேன்னு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்லுவான், யார் அவன் சாப்பாடு ராமனாக இருப்பான் போல அப்படின்னு தமிழில் சொல்ல மாட்டோமா, என்ன இப்படி சாப்பிட்றான். அப்போ அது அதிகமாக ஒரு இடத்துல சாப்பிடுவது என்பதே ஒரு தப்பாத இழுக்காத என்ன செய்யப்படும், பார்க்கப்படும். அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்பலனா அவன் எதுக்கு சாப்பிட்றான், சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது என்பதை என்ன செய்யணும், கவனிக்கணும். எனவே இது மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்வது சிரமம்தான், ஆனால் தவிர்த்து கொண்டால் அல்லாஹினுடைய பரக்கத்திற்கு நம்ம வந்து பாத்திரதாரிகளாக மாறிடுவோம் என்பதை கவனிச்சுக்கோங்க. சரிங்க. வியாபாரம் சம்பந்தமானதான் தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் பற்றி சொல்லும் பொழுது நம்ம இப்போ ஃபர்தா இருக்கும், அதில் கல் வச்ச ஃபர்தாக்கள், இந்த மாதிரி விற்பனை, இப்படி ஒவ்வொரு தொழிலையுமே மார்க்கம் தடுத்ததும் மற்ற சாராம்சங்களும் வந்துட்டு வித்தியாசப்படுது இல்லை. அப்போ ஃபர்தா வியாபாரம் பண்ணும் பொழுதும் இந்த அடிப்படையில் தான் பண்ணணுமா, துணி வியாபாரம் பண்ணும் பொழுதும் இந்த அடிப்படையில் தான் பண்ணணுமா, அந்த ஒரு கேள்வி எழும்புது. கேக்கு, பிறந்தநாள் கேக்குகள், அந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி திருமணம் சம்பந்தமான ஈவெண்ட், மணப்பெண் அலங்காரம், இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்காங்க. மெஹந்தி டிசைன்
அவங்க கேட்டதை பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம போகலாம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஹேண்ட்பேக்கு, செப்பல் இதெல்லாம் அலங்காரத்தில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. உடலில் செய்யக்கூடிய அலங்காரங்கள் வேறு, நாம கண்ணியத்திற்காக சேர்த்து கொள்வது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இது குறித்து ஆண் கேட்டிருக்கிறாங்க. அது பெண்களுக்கும் பொதுவானது. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடையும் தன்னுடைய காலணிகளும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அது பெருமையில் சாருமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். மார்க்கம் என்ன செய்யலைன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மை கசக்கி பிழியவில்லை. நீங்கள் துறவி கோலத்தில் வாங்க, எல்லாரும் கன்னியாஸ்திரி மாதிரிகள் அவங்க மாதிரி வாங்கினா மார்க்கம் சொல்லுது, அப்படியெல்லாம் இல்லை. ஹிஜாபை நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மற்ற அணிகலங்கள் இருக்கு பாருங்களேன், செப்பல் அணிகிறது, பேக் வச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல ஒரு பார்ப்பதற்கு ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு மனிதர் என்று வைத்துக்கொண்டால் மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது, அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கம் சொன்ன உடலில் அணியக்கூடிய அந்த அலங்காரங்கள் அதுகளை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது வெளியில் தெரிகிற வகையில் நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் அதுகளை நம்ம தவிர்த்து கொள்வதுதான் மார்க்கத்தில் சிறந்ததை ஒழிய, மற்றபடி செருப்பு இதுக்கெல்லாம் ரசூலாவே சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் அழகானவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சரியான ஒரு அடிப்படையில் அணிஞ்சிக்கலாம். ரொம்ப ஓவரா பயங்கரமான செப்பலை போட்டுக்கிட்டு பழங்காலத்துலேயும் புது பொண்ணு மாதிரி செருப்பை போட்டுக்கிட்டு வர்றது, இது சாதாரணமாகவே என்ன செய்யும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொண்டு நம்முடைய பொருட்களை, உப பொருட்களை சற்று அலங்காரமாகவோ நல்லதாகவோ அழகாகவோ வைத்துக் கொள்வது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் ஏராளமாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதல்ல அவங்க கேட்டது முதல்ல என்ன கேட்டீங்க, ஃபர்தா. சரி சரி. இப்போ ஃபர்தாக்களில் ரொம்ப அட்ராக்டிவாக கல் வச்ச மாதிரி இப்படி எல்லாம் சில ஃபர்தாக்கள், அதாவது எப்படி சொல்கிறது, புர்காவினுடைய நோக்கத்தையே டெமாலிஷ் பண்ணிடும். இப்போ கலர் புர்கா போடுறது தப்பு இல்லை, அது ஏன்னா கருமையான புர்காக்கள் போடும் பொழுது அது சற்று ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வண்ண ஆடைகளை அணிந்து கொள்வது தவறு கிடையாது, அதீத அலங்காரங்களை தவிர்த்து விட்டு. இது ஒன்று. எது நம்ம மார்க்கத்தில் தப்பு நம்மளும் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமான அலங்காரங்களோடு, இப்போ ஷாலோ புர்காவோ அதே மாதிரி டைட்டாக போடுறது, இழுத்து பிடிச்சி தச்சா மாதிரி போட்டுக்கொள்வது, இதெல்லாம் மார்க்க அடிப்படையில் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியங்கள் தான். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த புர்காக்கள் இருக்கு பாருங்களேன், புர்கா ஷாலு இது மாதிரியான பொருட்களை நாம் ரெண்டு கோணத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று நாம் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள், இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கும், பிறருக்கு அது தடை செய்யப்படாத வகையில் என்ன செய்யும் இருக்கும். இப்போ இந்த புர்கா அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க, புர்கா ஷாலு இதுகளை பொறுத்தவரை அதுகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் தலையில் சுற்றக்கூடிய அந்த ஷால் மற்றும் புர்கா இதுவே எதுக்காகத்தான் செய்யப்படுது, ஒரு அந்த ஈர்ப்பை குறைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி தாலிக அதுனா ஐயுரஃப்ன, நீங்கள் கண்ணியமாக என்ன செய்யணும், பார்க்கப்பட வேண்டும், யார் என்று தெரியப்பட வேண்டும். ஃபலாய் உதைன, அதே நேரத்தில் நீங்கள் டார்ச்சர் பண்ணப்படவும் கூடாது. பின்னாலே என்ன அர்த்தம், பார்க்கும்போது ஈர்ப்பு வரக்கூடாது, ஒரு கண்ணியமான பார்வை வரணும். இப்போ நான் ஹிஜாப்ல ஒரு பெண்மணி போயிட்டு இருக்கிறாங்க, இவங்கள ஒரு ஆண் பார்க்குற பார்வை வேறு, ஹிஜாபோடு ஒரு பெண்மணி போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை பார்க்குற பார்வை வேறு. இது பெண்களே பேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சினிமா நடிகை கூட என்ன செஞ்சாங்க, நான் ஹிஜாப் இல்லாமல் போகும்போது என்ன வேற மாதிரி பார்க்குறாங்க, ஹிஜாபோடு போகும்போது கண்ணியமாக பார்க்குறாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்ணியத்தையும் நம்மீதான மரியாதையும் கூட்டுவது தான் ஹிஜாபினுடைய மைய நோக்கம். அப்போ நாம ஷாலை அதீத அலங்காரங்களோடு, கலர் ஷால் வைக்கிற தப்பு கிடையாது, ஒன்று ரெண்டு கல்கள் பதிக்கப்பட்டது ஒரு பார்ப்பதற்கு பெரிதாக தெரியாத வகையில் இருப்பது தப்பு கிடையாது. அது சாதாரண உடையில் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் போட்டு கல்லுலேயே குளிப்பாட்டி எடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்க. சில புர்காக்கள்லாம் அந்த புர்காவுக்கே புர்கா போடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். என்ன இது ரொம்ப ஓவராவில் இருக்குது, சினிமா ஷூட்டிங் வர மாதிரி என்னமோ டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்வது தான் மார்க்க அடிப்படையில் சிறந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்குங்க, அது புர்காவினுடைய நோக்கத்தை என்ன செய்யுது, கெடுக்கிறது. ரெண்டாவது, அதீத வேலைப்பாடுகளோடு புர்காக்கள் அணிவது. நார்மலாக ஒரு புர்கா அணியாமல், இப்போ உதாரணத்துக்கு கேரளாலெல்லாம் எடுத்துங்களேன், கேரளாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை, புர்காவே போட மாட்டாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை மார்க்க அடிப்படையில் சரியானது கிடையாது.
சில மார்க்கத்தின் ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க, மலையாளத்துலேயும் கேரளாலையும் நம்ம பார்த்துருக்கோம், இன்டீரியர் கேரளாக்குள்ளே போனாலும் கூட அவங்க அந்த புர்கா அணியக்கூடிய கல்ச்சர் இருக்கிறது. தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலும் வந்துருச்சு. கோயம்புத்தூர், நம்ம இந்த பகுதி கன்னியாகுமரி பகுதி, இதில் பெரும்பாலும் மாற்றங்கள் காண முடிகிறது. ஆனால் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புர்கா அணியாமல் நாங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம் வேண்டி இருக்கிறது. அதாவது நம்ம சொல்கிறோம் புர்காவினுடைய நோக்கமே கண்ணியத்தை, அந்த கவர்ச்சியை குறைப்பதற்கு தான். நாம் வந்து ஃபுல் ஹேண்டு தான் போட்டுக்கிட்டோமே, சுடிதார் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அது கண்ணியத்தை வந்து குறைக்குதா? புர்காவுக்கு உண்டான அந்த ஒரு வியூ இதில் கிடைக்குதா? கிடைக்கல. சாதாரண ட்ரெஸ்ஸில் எப்படி பார்க்குறாங்களோ, எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி தான் அந்த சுடிதாரில் என்ன செய்கிறாங்க, ஃபுல் ஹேண்டு சுடிதார்லையும் இருக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அங்கேயும் புர்கா தேவைப்படுது அப்படிங்கிற என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனவே அதீத வேலைப்பாடுகள் கொண்டதை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது தான். வியாபாரத்தில் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்கத்தினுடைய அந்த புர்காவினுடைய நோக்கத்தை டைலூட் பண்ணி விட்டுருவாங்க, நீர்த்து போக செஞ்சுருவாங்க இல்லையா? அது மாதிரி அதீத வேலைப்பாடுகள் உள்ளதை மட்டும் தவிர்த்து கொண்டு நாம் ஒரு சாதாரணமான அடிப்படையில் வைத்துக்கொள்வது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த கேக்கு செஞ்சு கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை கேட்குறாங்க. பொதுவாக நல்லா புரிஞ்சுக்குங்க, சில விஷயங்களை பொறுத்தவரை நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கும், அடுத்தவர்களுக்கு அது அனுமதி. இப்போ உதாரணத்துக்கு பட்டாடை இருக்கு. பட்டை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, பட்டு இந்த உலகத்துல ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது. சரி, அதை குறித்து கேள்வியே கேட்கப்படுது. கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வலனா அல் ஆஹிரா, நமக்கு மறுமையில் உள்ளது, லஹும் ஃபி துன்யா, அவர்களுக்கு உலகத்துல உள்ளது. இப்போ ஒரு காஃபிர் இருக்காரு, நான் முஸ்லீம், ஹிந்துவே வச்சுக்கோங்களேன், ஜென்ஸே வச்சுக்கோங்க, லேடிஸ் வேணாம், அவங்க பட்டு அணிவாங்களா மாட்டாங்களா? அணிவாங்க. நம்ம முஸ்லீமான ஒரு ஜென்ட் அணியலாமா? அணியக்கூடாது. நம்ம அணியக்கூடாது என்பது சரி, அவங்க அணியறது சரி என்று அல்லாஹுடைய தூதரே சொல்லியிருக்காங்க. அது அவனுக்குரியது. அவனுக்குரிய பொருளை அவன் வந்து கேட்குறான்னு வச்சுங்களேன், அதை விற்பனை செய்வது தப்பு கிடையாது. எது தப்பு? இந்த சாமி படம் போட்டது, ஷிர்க்குக்கு பயன்படக்கூடிய, மார்க்கத்தில் தடுத்த விஷயத்துக்கு பயன்படுது பாருங்களேன், அது மார்க்க அடிப்படையில் தப்பு ஒன்று. அதே மாதிரி அடுத்த பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு காரியத்தை வந்து புழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு உங்கள் இடத்துல ஒரு பொருளை கேட்குறாங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான டிரான்சாக்ஷன் என்ன, பரிவர்த்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அது சரியாக இருந்தால் மார்க்க அடிப்படையிலும் சரிதான். இப்போ இந்த ஒரு புள்ளிக்கு நடுவில் தான் கேக்கு செய்கிறது, இந்த மெஹந்தி வச்சு விடுறது, அதே மாதிரி வந்து பியூட்டி பார்லர் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணுறது, இதெல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேக் நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவங்க நம்ம இடத்துல கேட்கக்கூடியது என்ன, பிறந்த நாளைக்கு அவங்களுடைய பேரை போட்டு அவங்க கேட்குறாங்களா என்று பார்க்கும் பொழுது இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர்களுக்கு கேக் மாதிரியான விஷயங்களை செய்து கொடுப்பது தப்பு கிடையாது. எது தவறாக போயிடுது? இப்போ ஒருத்தன் கேட்கல, ஒருத்தன் பேர் எழுதுற கூட தவறு கிடையாது, பேர் எழுதுறம்ட்டு போயிடும். இந்த ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி எழுதி கொடுத்து செய்கிறாங்க பாருங்களேன், இது நேரடியாக என்ன செய்யும், அந்த பிறந்த நாளை வந்து நம்ம ஊக்குவிப்பது போல மாறி விடுகிறது என்பது என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துக்குங்க. அதாவதுங்க, தௌஹீத் அடிப்படையில் தொழில் செய்யறதுங்கிற கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம கஷ்டமாக நினைக்கிறோம். எதை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும்னு கேட்டால், சர்ஜிக்கலாக ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க, எது தவறோ அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றது நமக்கு அனுமதி தான், தப்பில்லை. ஒரு ஆளுக்கு கேக்கு செஞ்சு அதில் பேரெழுதி கொடுக்குற தவறு கிடையாது. பிறந்த நாளை கோட் பண்ணி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், அதுக்கு டைரெக்டாக நம்மளும் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக மாறிடுறோம், பங்காளராக மாறிடுறோம். அது வியாபாரமாக இருந்தாலும் அது மாதிரியான விஷயங்கள் மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டியது நமக்கு கடமை. அப்படி ஆர்டர் வருகிறதா, நம்ம வேறு காரணங்கள் கூட சொல்லி தப்பித்து கொள்ளலாம். இல்லைங்க செய்ய முடியாது, இப்போ ஆர்டர் இல்லை, செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை, இந்த மாதிரி சொல்லி நம்ம தவிர்த்துக்கிறோம் பாருங்க, இது கூட செய்து கொள்ளலாம். இது ஒன்று. அதே மாதிரி வந்து அந்த அலங்காரம் செய்கிறோம் பாருங்களேன், அலங்காரத்திலையும் பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு பெண்ணுக்கு, புது பெண்ணுக்கு அலங்காரம் செய்து விடுவது என்பதை பொறுத்தவரை மார்க்க அடிப்படையில் அலங்காரம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது, அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர்த்து. இப்போ ஒரு பெண் வந்து அவங்க அலங்காரம் செய்கிறது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முஸ்லீம்னே வைங்க, நான் முஸ்லீமே இருந்தாலும் கூட நமக்கு பெண்களுக்கு அலங்காரம் அனுமதியா என்று கேட்டால் அனுமதி, வீட்டுக்குள்ளாக அனுமதிக்கப்பட்ட ஆண்களுக்குள்ளாக அனுமதி தானே. அந்த அடிப்படையில் அலங்காரம் செய்து விடுவது தப்பு கிடையாது. அதை அவங்க வேற வகையில் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவர்களுக்கும்
அல்லாஹுக்கும் உரியது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு அலங்காரம் செய்து விடுவது தப்பு கிடையாது. ஒன்று, இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், நடப்பில் நம்ம ஃபீல்டில் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இது சரி செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஷாலு விற்கலாம், சரி. இப்போ பிரச்சனை எங்கே வருகிறது தெரியுமா? நாம் மார்க்கத்தினுடைய சட்டத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்போ நானே இருக்கிறேன், பயான் பண்ணிட்டு இருக்கிறேன். பயான் பண்ணிட்டு இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கம் அனுமதித்தது என்கிற ஒரு லூப் லைனை வைத்துக்கொண்டு, இப்போ நீங்கள் கேட்ட விஷயங்களை நான் செய்கிறேன்னு வச்சுங்களேன், செய்யும்போது என்ன செய்யும்? பெண்கள் அலங்காரமே செய்து நம்ம வச்சு செஞ்சு விடும் பொழுது அது கண்டிப்பாக வெளியே மிகப்பெரிய விமர்சனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. விமர்சனத்தை கொண்டு வந்து சேர்க்கறத கடந்து என்ன ஆகி விடுதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் நம்ம பயான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இது அதை அப்படியே டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது சொல்கிறீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறான், நம்மளை சீப் ஷாட்டாக அடிச்சு விட்டு போயிடுறான். அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா பிரச்சாரங்களையும் யூஸ்லெஸ்ஸாக இந்த மாதிரி காரியங்கள் மாற்றி விடுகிறது. அனுமதி தான், மாட்டுக்கருத்து இல்லை. அனுமதினா அவசியமா? அவசியம் அல்ல. அப்போ நாம் இதையும் கவனிக்கணும். மார்க்க பிரச்சாரத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்கிற பட்சத்திலே கண்டிப்பாக அதை தவிர்த்து கொள்வது ஹராம் என்று கிடையாது. மார்க்கத்தினுடைய நன்மைக்காக, பிரச்சாரத்தினுடைய ஒரு பாதுகாப்புக்காக, செக்யூரிட்டிக்காக என்று எடுத்துக்கொள்வது என்பது அது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. எனவே நேரிடையாக நம்ம மார்க்கத்தில் தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த புதுப்பெண் அலங்காரம் இது மாதிரி காரியங்களை பொறுத்தவரை நம்ம நேரடியான பங்காளர்களாக அதில் மாற முடியாது. பெண்களுக்கு அனுமதி, அதை அவங்க வெளியில் போயிட்டு வெளியே நின்னா என்ன, வீட்டுக்குள்ளே நின்னா என்ன, அது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உரியது. எனவே நாம் அதை செய்வது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது என்பதை அவங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். சரி, முடிச்சுக்கலாமா? சரிங்க. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போ நாம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான சந்தேகங்களை நாம் கேட்டு தெளிவுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான தகவல். இது யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றோ அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணி சில ஆட்களை கட்டம் கட்டி சில பேர் தொழாமல் இருப்பாங்கல்ல, பயான் பண்ணும் போது இந்த ஒரு பிரச்சனை தாய்களுக்கு வரும். பயான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கீழே தொழாத ஆள் உட்காந்துருவாரா, அவரை போட்டு லெஃப்ட் ரைட்டு சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. தொழா விட்டால் எவ்வளோ நரகம் தெரியுமா அப்படின்னு அவரை பார்த்தே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் என்ன செஞ்சிருவான், நம்மளை தான் ரோஸ்ட் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு அடுத்த நாள் பயானுக்கே வரமாட்டான். இந்த மாதிரி ஒரு பக்குவமற்ற தன்மை, இம்மெச்சூரோட சில ஆட்கள் நடந்துப்பாங்க. அப்படி நடந்துக்க கூடாது. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நம்ம பயான் பண்ணணும், எல்லாத்துக்கும் பொதுவாக தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பது தான் ஒரு முதிர்ச்சியான மெச்சூரோடான ஒரு சிந்தனை. அந்த அடிப்படையில் நம்ம யாரையும் தனிப்பட்டு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றோ அல்லது கேட்குற கேள்விக்கு பூசி மெழுகி சொல்ல வேண்டும் என்றோ நம்ம சொல்லவில்லை. அனைத்திற்கும் திறந்த ஒரு புத்தகமாக தான் நம்ம குர்ஆன் ஹதீஸில் இருந்து நம்முடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு அந்த பதில்களை சொல்லியிருக்கிறோம். இது யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று கிடையாது, யாரும் அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கூடுதல் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வைத்தோடு நாம் முடிவு செய்து கொள்ளலாம். இது போன்ற நிகழ்வுகளின் இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதி களைவதனை நமக்கு சுன்னத்தாக காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைவரும் துவா ஓதி கலைந்து கொள்ளவும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.